ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. பசங்களுக்கு நீங்கள் லஞ்சில் கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வேண்டிய பொருட்களை பார்த்துக்கலாம். நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி ரவா புலவ் இல்லைன்னா ரவா பிரிஞ்சின்னு வச்சுக்கலாங்க. அதான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு ரவா எடுக்க போகிறேன். அதுக்கு வேண்டியது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணிட்டேன். ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸ் வந்து நல்லா பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும். ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி. இப்போ சீசனுங்க, அதனால நான் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் ஊற வச்சு அந்த பட்டாணியை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஒரு தக்காளி, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி கிள்ளி வச்சுட்டேங்க. சரிங்களா. சரி, இப்போ மீதி நம்ம இதை பண்ணும் போதே பார்த்துக்கலாம். இப்போ 1.5 கப்பு ரவா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அதை வறுத்துக்கலாங்க. ஒரு 4 பேருக்கு பண்ணுற அளவுக்கு நல்லா சாப்பிட்றோன்னா ஒரு 1.5 கப் ரவா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் வறுத்து ரவாவை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நெய் வேணால் கூட பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு. சரிங்களா. நான் இப்போது ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேங்க. சரிங்களா. போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம பண்ணுறது வந்து பலவ் பிரிஞ்சி அப்படி பண்ணுறோம். அதனால இதுக்கு கடுகு போட தேவையில்லைங்க. கருவேப்பிலை, வெங்காயம், 4 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பச்சை மிளகா ஒண்டி தான் போட போகிறோம். நம்ம வந்து இது சேர்க்க போகிறது இல்லை, மிளகாய் பொடி. சரிங்களா. அதனால பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. நான் 4 போட்டிருக்கேங்க. வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுத்துங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது 2 செகண்ட் வதங்கட்டோங்க. மற்ற காய்கறியும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஜாஸ்தி மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண வேணாம். கலருக்காக மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா. நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி 4 போட்டிருக்கோம். சரிங்களா. வேணுன்றவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அது உங்கள் இஷ்டம். சரிங்களா. தக்காளி ஒன்று தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டாங்க. வேணுன்றவங்க ஜாஸ்தி ஸ்பைஸியாகவும் இருக்காது, உங்களுக்கு கலராகவும் இருக்கும். காஷ்மீரி மிர்ச்சி, காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிட்டு கொஞ்சம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்போ தான் காய்கறிங்கெல்லாம் நல்லா ஒன்றா ஒரே மாதிரி வெந்து வந்துடும். இப்போ கேரட், பீன்ஸ், பட்டாணி, இப்போ இது 2 செகண்ட் வதங்கணும். இதுக்கு உப்பு போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். நம்ம இந்த காய்கறிக்கும் ரவைக்கும் சேர்த்து உப்பு போட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. உப்புக்கு நான் அளவு எப்பவுமே சொல்கிறதில்ல. ஏன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஒரு
பிஞ்ச் ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வச்சு இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் நல்லா காய்கறிகளை வேக விடுவோம். இப்போ தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது கொஞ்சம் வெந்து வந்ததும் தண்ணி ஊற்றலாம். இப்போ இதை நான் ஸ்லோ ஃபயரில் மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சிட்டேங்க. காயெல்லாம் நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். ஒரு 85% நல்லா காய் வெந்துருந்தோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணுங்க. வெந்துடுத்து நம்ம தண்ணி ஊற்றலாம். மூடி போட்டு வச்சிடுறேங்க ஸ்லோ ஃபயர். உருளைக்கிழங்கு வெந்துடுத்துங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கேன். நம்ம 3.5 கப்பு தண்ணி விடலாம் அதே அளவு. சரிங்களா? இப்போ நான் ஸ்டவ்வை லோவில் வச்சுருந்தேன். லோ ஃப்ளேம் இப்போ ஹை பண்ணிட்டேன். 1 2 3 3.5. சரிங்களா? 3.5 கப்பு இதுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம இது ஒரு கொதி வந்ததும் ஸ்லோ ஃபயரில் வச்சுலாம், ஏன்னா ரவை தண்ணி இழுக்கும், அதனால தான். இப்போ நம்ம இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. உப்பு போட்டேன். இப்போ இது கொதி வரட்டும். நம்ம ரவை சேர்த்துக்கலாம். தண்ணி கொச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரவை போட்டுக்கலாம். நிறுத்தி போட்டிங்கன்னா நம்மளுக்கு உண்டையாக கட்டாது. அதனால தாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூப்பராக வெந்து வந்துடுங்க ரவை. சரிங்களா? மூடி போட்டாச்சு. ஸ்லோ பண்ணிட்டேங்க. ஸ்லோ பண்ணிட்டு முதல்ல பாருங்கள். 5 நிமிஷம் நான் ஸ்லோ ஃபயரில் விட்டுட்டேங்க. பாருங்கள், சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. அடியும் பிடிக்கல பாருங்கள். உங்களுக்கு அடியும் பிடிக்காது. அவ்வளோதாங்க. அதை இறக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிட்டு, இப்போ கொஞ்சம் நான் ஒரு 10-15 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் வறுத்து நம்ம இதில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. பாருங்கள், ஒரு டீஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்துட்டேங்க. போட்டாச்சு. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. நம்ம செஞ்ச ரவா பிரிஞ்சி ரெடி எடுத்துங்க. நீங்களும் நான் சொன்ன மாதிரி எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 1.5க்கு 3.5 கப்பு தண்ணி வச்சிங்களா நல்லா சூப்பராக உதிரியாக நல்லா வருங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சைட் டிஷ் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் தயிர் பச்சடியும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. இது மாதிரி லஞ்சுக்கு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.